ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க ரவிந்த். இந்த 2022 மோஸ்ட் யூனிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பிளேஸ் நத்திங் ஃபோன் ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான டிசைனில் அந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அந்த நத்திங் ஃபோனுடைய சக்ஸஸராக அடுத்து நத்திங் ஃபோன் 2 வரப்போகுது. அண்ட் இதை பற்றின லீக்ஸ் மட்டும் இல்லை, அஃபீஷியலாக இந்த நத்திங்குடைய சிஇஓவே இந்த நத்திங் ஃபோன் 2 பற்றின சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நத்திங் ஃபோன் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு தனியாக தெரியறதுக்கான மிக முக்கியமான காரணமே அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த டிசைன், அதுவும் பின்னாடி கொடுத்துருந்த அந்த கிளிஃப் லைட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை நத்திங் ஃபோன் 2ல சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பட் லுக் வைஸ் நத்திங் ஃபோன் 1ல இருந்து ஏதாவது சின்ன வேரியேஷன் அப்படின்றது கண்டிப்பாக நத்திங் ஃபோன் 2ல நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் இதுக்கு முன்னாடி நத்திங் ஃபோன் 2 இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐஃபோன் இமேஜ் எல்லாம் தூக்கி போட்டு ஒரு மாதிரி நிறைய கலவைகளில் நிறைய டிசைன்லாம் கொண்டு வந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நத்திங்குடைய சிஇஓ அவரே நத்திங் ஃபோன் 1 ஒரு கையிலையும் இன்னொரு பக்கம் நத்திங் மாதிரியே ஒரு போனை இந்த பக்கம் இன்னொரு கையிலையும் வச்சுக்கிட்டு ஒரு போட்டோ ஆக்சுவலி ரீசெண்டா போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த போட்டோவை பார்த்துட்டு நிறைய பேர் இதுதான் நத்திங் ஃபோன் 2, இதுதான் நத்திங் ஃபோன் 2 டிசைன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நத்திங் ஃபோன் 2லாம் கிடையாது. நத்திங் மாதிரியான லுக்ல யூனிஹர்ட்ஸ் அப்படின்ற பிராண்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி ரீசெண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த போனை தான் இது நத்திங் மாதிரியே இருக்கு அப்படின்றதுக்காக நத்திங்குடைய சிஇஓ ரெண்டு போனையும் கையில் வச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. மற்றபடி இது நத்திங் ஃபோன் 2 டிசைன் கிடையாது. அப்புறம் நத்திங் ஃபோன் 2 எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவுமே இப்போதைக்கு இல்ல. பட் நத்திங் ஃபோன் 2லையும் கண்டிப்பா அந்த கிளிஃப் லைட்டிங் மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். பட் அந்த கிளிஃப் லைட்டிங்ல ஏதாவது வேற ஏதாவது சேஞ்சஸ் மேபி அவங்க கொண்டு வரலாம், வேற ஏதாவது லுக் மாத்தி கொண்டு வரலாம். அதே மாதிரி கலர் ஆப்ஷன் ஏதாவது வேற கொண்டு வரலாம். அண்ட் அதே மாதிரி கேமரா செக்மெண்ட் இங்க டியூவல் கேமரா தான் நத்திங் ஃபோன்ல இருந்துச்சு. பட் ஆனா நத்திங் ஃபோன் 2ல நமக்கு ட்ரிபிள் ரியர் கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இந்த ட்ரிபிள் ரியர் கேமராவுக்கான செட்டப்போட நத்திங் ஃபோன் 2 டிசைன் அப்படின்றது கண்டிப்பா இருக்க போகுது. அடுத்து ஸ்பெக்ஸ்குள்ள வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனுக்கான ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இதை நத்திங்குடைய சிஇஓவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இப்போ ஸ்னாப்டிராகனோட தான் கம்பைன் பண்ணி இந்த ஸ்மார்ட் போனும் கொண்டு வர போறாங்க. அதுவும் ஸ்னாப்டிராகனுடைய 8 சீரிஸ்க்கான ப்ராசஸரை தான் நாங்கள் இந்த நத்திங் ஃபோன் 2ல கொடுக்க போறோம் அப்படின்றத நத்திங்குடைய சிஇஓவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ஸ்னாப்டிராகன் 8 சீரிஸ்ல என்ன ப்ராசஸர் அப்படின்றத எக்ஸாக்டா அவர் சொல்லல. ஸோ மோஸ்ட்லி ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1 இல்லைனா ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 அப்படின்ற இந்த ப்ராசஸராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது Snapdragon 8 சீரிஸ்க்கான ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க அப்படினா கண்டிப்பா நத்திங் ஃபோன் 2 நமக்கு ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்ல வர போகுது. பட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நத்திங் ஃபோன் 1 பார்த்தோம்னா நமக்கு அந்த பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செக்மெண்ட்ல மிட் ரேஞ்ச் ப்ராசஸரோட எடுத்துட்டு வந்தாங்க. பட் நத்திங் ஃபோன் 2 டைரக்டா ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்ல ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரோட எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்றத பத்தின பெரிய லெவலான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்ல. பட் இன்டர்நெட்ல ஒரு சில லீக்ஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த லீக்ஸை பத்தி இப்போ பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான OLED பேனலுக்கான டிஸ்பிளேயோட தான் வரப்போகுது. பட் ஆனால் இந்த OLED பேனலுக்கான டிஸ்பிளே என்ன ரெசல்யூஷன்ல இருக்க போகுது அப்படின்றது தான் இப்போதைக்கு கொஸ்டின் மார்க்கா இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய ஸ்மார்ட் போன் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்ல 2K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இவங்க 2K ரெசல்யூஷன் கொடுக்க போறாங்களா, இல்ல 1.5K ரெசல்யூஷன் கொடுக்க போறாங்களா, இல்ல நார்மல் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் கொடுக்க போறாங்களா அப்படின்றது கொஸ்டின் மார்க். பட் கண்டிப்பா 120 ஹெர்ட்ஸ் OLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது. இது போக மொபைலுடைய பேட்டரி இங்க 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் என்ன இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஆல்ரெடி நத்திங் ஃபோன் 1லேயே பார்த்தோம்னா நமக்கு சார்ஜர் எல்லாம் பாக்ஸ்ல இல்லாம தான் கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா 45 வாட்ஸ்க்கான சார்ஜர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சார்ஜரை வேணும்னா நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த நத்திங் ஃபோன் 2லையும் நமக்கு மோஸ்ட்லி சார்ஜர் இல்லாம தான் வரப்போகுது. பட் சார்ஜிங்கான சப்போர்ட் என்ன கொடுக்க போறாங்க அப்படின்றது கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அது என்ன கொடுக்க போறாங்க, ஏதாவது அப்கிரேட் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்து கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி நத்திங் ஃபோன் நமக்கு டியூவல் 50 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருந்தாங்க. பட் இந்த நத்திங் ஃபோன் 2 நமக்கு ட்ரிபிள் ரியர் கேமராவுக்கான செட்டப்போட வரதுனால அந்த 3 கேமராவுமே இங்க 50 மெகாபிக்சலுக்கான கேமராவா இருக்கும். அதுல மூணாவது கேமரா டெலிஃபோட்டோக்கான ஒரு 50 மெகாபிக்சலுக்கான கேமராவா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதே மாதிரி முன்பக்கம் செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய இந்த 4 கேமரா, பின்னாடி இருக்கக்கூடிய 3 கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா எல்லாத்துலயுமே சோனியுடைய சென்சார் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டும் ஆக்சுவலி கிடைச்சிருக்கு. அந்த வகையில கேமரா சென்ட்ரிக்கா நத்திங் ஃபோன் 1 ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா தான் இருந்துச்சு. அதே மாதிரி நத்திங் ஃபோன் 2 ஒரு சூப்பரான கேமரா சென்ட்ரிக்கான ஸ்மார்ட் போனாவும் இருக்க போகுது அப்படின்றது இதன் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் போக மற்றபடி கண்டிப்பா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும், டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கும், Android 13 நத்திங் OSல வரும். ஸோ இதெல்லாம் காமனா எப்படியும் இருக்கும். அதே மாதிரி இந்த மொபைலுடைய பிரைசிங் என்ன, பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு என்ன எக்ஸாக்டான செக்மெண்ட்டுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தின லீக்ஸ் எதுவும் இல்லை. பட் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நத்திங் ஃபோன் 1 நமக்கு அந்த Snapdragon 7 சீரிஸ்க்கான ப்ராசஸரோட வந்த அந்த ஸ்மார்ட் போனே பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணப்ப above 30K அப்படின்ற செக்மெண்ட்டுக்காக தான் லான்ச் பண்ணாங்க. அண்ட் அந்த பிரைஸ் செக்மெண்ட் தான் அந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை
பிரச்சனையாகவும் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மி பண்ணி 30,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மேபி நத்திங் ஃபோன் 2 லான்ச் பண்ணும்போதே கொஞ்சம் அக்ரெசிவான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் இவங்க என்ன ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இதனுடைய ப்ரைசிங் மோஸ்ட்லி வேரி ஆகும். அதில் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி 40,000 ரூபா செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம். அதுவே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 50,000 ரூபா கிட்ட ப்ரைசிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுடைய லான்ச் எப்போ இருக்கும், எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தியுமே நத்திங்குடைய சிஇஓவே சொல்லியிருக்காரு. இந்த வருஷத்துடைய எண்டில் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த வருஷத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இந்த நத்திங் ஃபோன் 2 நம்ம எதிர்பார்க்கலாம்.